படிக்கும்படியாக யாருடன் குறிக்கப்பட்ட சங்கீதம் 6வது சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் வரலற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இணங்காதீர். திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவியும். உம்முடைய கிருபையிலிருந்து என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கொள்ளவில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் போனேன். ராமுழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையிலோ உயிரமாக்கி என் கல்லை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குடிவிழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாடி திரும்பி சடுதிலே விட்டுவிடுவார்கள். ஆறாவது சங்கீதம் பார்த்தீங்கன்னா 1 மொத்தம் 10 வசனங்கள். இதுவும் சின்ன சங்கீதம் தான். ஆனாலும் இதுல ஆழமான சத்தியங்கள் அநேகம் உண்டு. பிராக்கெட்ல உள்ளதை பார்த்தீங்கன்னா நெய்வோட்டென்னும் வாக்கியத்தில் செவியிட்டென்னும் ராகத்தால் வாசிக்க ராக தலைவன் ஒப்புவிக்கப்பட்ட தாவியின் சங்கீதம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அப்படின்னா பாடலா பாடி சொன்ன தாவியின் சங்கீதம். அப்போ இந்த சங்கீதத்தை எழுதுறது தாவி. இது தாவியின் சங்கீதம். 10 வசனங்கள் இருக்குது. முதல் வசனம் சொல்லிட்டு கர்த்தாவே, உங்களுடைய கோபத்துல என்ன பண்ணாதீங்க, கடிந்து கொள்ளாதீங்க, உங்களுடைய உத்தரத்துல என்னை தண்டியாதீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 to 7 வசனங்கள் பாத்தீங்க அப்படின்னா 7 வசனங்களுக்குள்ள உள்ள சத்தியங்கள் அப்படின்னா ஒரு 13 பாயிண்ட் சொல்லலாம். இந்த 13 பாயிண்ட்லயும் 13 ஜெப விண்ணப்பங்களை தாண்டி சொல்லலாம். எத்தனை ஜெப விண்ணப்பம் மொத்தம்? 13 ஜெப விண்ணப்பம். 1 to கிட்டத்தட்ட 7 வசனங்கள் வரைக்கும் 13 ஜெப விண்ணப்பங்கள் இருக்கு. அப்போ முதலாவது ஜெப விண்ணப்பங்களை ஏற்படுத்தலாம். ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா, கர்த்தாவே, உங்களுடைய கோபத்துல என்ன பண்ணாதீங்கன்னா கடிந்து கொள்ளாதீங்க. நம்மளும் அனைத்து வேலைகள்ல தப்பு செய்யும் போது நம்மள பெரியவங்க யாராச்சும் கடிந்து கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம தப்பு தான் பண்ணியிருப்போம். ஆனா நமக்கு கடிந்து கொள்ளும் போது நமக்கு அது பிடிக்காது. அதே போல தானிக்கு சொல்றான், உங்களுடைய கோபத்துல என்ன பண்ணாதீங்க, தெரிஞ்சு செஞ்சணும், தெரியாம செஞ்சிடும், என்ன பண்ணாதீங்க, கடிந்து கொள்ளாதீங்க. உங்களுடைய உக்கிரத்திலே கோபத்துக்கும் உக்கிரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? உக்கிரம் அப்படிங்கிறது அது முன்னாடி போய் நிற்கவே முடியாது. அந்த கோபத்திலையும் அதிகமான கோபம் இருக்கு. அந்த உக்கிரத்துல என்ன பண்ணீங்க, தண்டியா இருக்கு. அப்ப நான் செஞ்ச அக்கிரமம், நான் செஞ்ச மீறல்கள், நான் செஞ்ச பாவங்களுக்கு என்ன பண்ணிடாதீங்க, தண்டியாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெப விண்ணப்பத்தை வைக்கலாம். முதலாவது பாயிண்ட் என்ன பண்ணாதீங்க, கடிந்து கொள்ளாதீங்க. 2வது பாயிண்ட் என்ன தண்டியாதீங்க. 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா என் மேல் இரக்கமாயிருக்கும். அப்போ நம்ம இன்னைக்கு தப்பு செய்யறோம் அப்படின்னா நம்ம மேல யாராச்சும் இரக்கம் பாராட்டுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? நம்ம கடிந்து கொள்வாங்க, திட்டுவாங்க. அதே மீறி நம்ம அந்த பாவங்களை செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, நம்மளை விலக்கி வைப்பாங்க. இல்லை நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, விலகி நடந்து கொள்வாங்க. ஆனா அவன் சொல்றான், என் மேல என்ன பண்றான், நான் அப்படிப்பட்டவன் தான், நான் பாதிதான், என் மேல எப்படி இருங்க, இறக்கமாய் இருங்க அப்படின்னு சொல்றான். 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கர்த்தாவே, நான் பலனென்று போனேன். அவன் எப்படி இருக்கானாமா, பலனென்று போய் இருக்கானாமா. பலன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இல்லையா? நம்ம சரீர ரீதியா பலகீனமா இருக்கணும்னா நான் பலகீனமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆவிக்குரிய பலகீனமும் உண்டு. போன வாட்டி பார்த்தா ஆவிக்குரிய கூட்டு ஒன்று சொல்லி, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டதாய் திறக்கப்படாததா இருந்துச்சுன்னா அது ஆவிக்குரிய கூட்டு. பலனும் ஆவிக்குரிய பலன் ஒண்ணு உண்டு. இன்னைக்கு ஆயுதத்தை நம்ம முழு பலனோட நம்மளுக்கு பலகீனமா இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்லாம பலத்தை நம்மளை பலத்தால் நம்ம விடைபெட்டி கொண்டு ஓடி வரோம் இல்லையா? அது ஆவிக்குரிய பலன். ஆனா பலகீனம் நம்மளுடைய சரீரம் இல்லையா? நம்ம ஆத்மா பலகீனப்பட்டது அல்ல. நம்ம அதை உற்சாகப்படுத்தி சரீரத்தை என்ன பண்ணணும், புரிஞ்சு போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை அடக்கி நம்ம ஓடி வர்றதுதான் ஆவிக்குரிய பலன். இப்ப என்ன சொல்றான், நான் பலனற்று போனேன். இந்த ஆத்மாவதான் பலனற்று போயிடுச்சுன்னு சொல்றான். இந்த சரீரம் அல்ல, ஆவிக்குரிய ஆத்மாதான் எப்படி இருக்கு, பலகீனமா இருக்கு. ஆனா பலனற்று போனேன் அப்படின்னு சொல்றான். 5வது என்னை குணமாக கர்த்தாவே, என் எலும்புகள் என்ன பண்ணுது, நடுங்குகிறது. எலும்புகள் நடுங்குமா? சகல் நடக்கும், நம்மளுடைய சரீரம் நடுங்கும், நம்மளுடைய இறுதி கூட நடுங்கும். சில இடங்கள்ல அதிர்ச்சியான சம்பவங்களும் இதே தரத்தர நடுங்கும், நம்மளுடைய உடம்பு நடுங்கும். ஆனா இங்க என்ன சொல்றான்,
உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு நடுங்குச்சாமா. அப்ப அவங்களுடைய துப்பு எவ்வளோ அதிகமா இருக்கு இல்லையா, நம்முடைய எலும்பு நடுங்குச்சாமா. அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. ஆண்டவருக்கு வந்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கெத்செமனே தோட்டத்துல அந்த வேர்வையும் சிந்தும் போது அவருடைய ஆத்மா என்ன பண்ணுச்சு, வியாகுலப்பட்டுச்சு. அதாவது மரணத்துக்கு முந்தின ஸ்டேஜ் தான் வியாகுலம். அதுக்கு மிஞ்சின வேலை எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட வியாகுலம் அவனுக்கு இருந்துச்சாமா, மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே எது வரைக்கும் என்ன பண்ண மாட்டீங்க, இறங்காம இருப்பீங்க, இறங்காது இருக்கு அப்படின்னு சொல்றான். 7வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, திரும்பவும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவீங்க, என் ஆத்மாவை என்ன பண்ணுங்க, என் ஆத்மா பலனற்று போயிருக்கு, என் ஆத்மா வியாகுலமா இருக்கு, என் ஆத்மா கண்டிப்பு தண்டனையை பெற்றுக்கொண்டதா இருக்குது, கடிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொண்டதா இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, அவற்றிலிருந்து என்ன பண்ணுங்க, விடுவீங்க. அடுத்த பாயிண்ட் சொல்றான், உங்களுடைய கிருபை நிமித்தம் என்ன பண்ணுங்க, ரட்சியும். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க எல்லாருமே, ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கோம். ஆனா தினம் தினம் ரட்சிக்கப்படணும். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை நம்ம உணர்ந்து நம்ம ஆண்டவர் அனைத்து வேலைகளை என்ன பண்றோம், கேள்வி கேட்கக்கூடியவங்களா இருக்கும், ஆண்டவரை குற்றப்படுத்தக்கூடியவங்களா இருக்கும். அப்படி இல்லாம இன்னமும் ரட்சிக்க அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கும். தாவீது சொல்றான், என்ன பண்ணுங்க, ரட்சிங்கன்னு சொல்றான். அந்த 5வது வசனத்தை நான் பின்னாடி சொல்றேன். 6வது வசனத்துல, என் பெருமூச்சினால் இழைத்து போனேன். என் பெருமூச்சினால் அவனுடைய ஆத்மா எப்படி இருந்துச்சு, இழைத்து போன வாழ்க்கை. என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு இழைப்பு, அதாவது சலிப்பு தட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, இழைத்து போன ஒரு வாழ்க்கை. நான் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். 10வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, என் கண்ணீர்னால என் படுக்கை என்ன பண்றேன், நினைக்கிறேன். ஏன் நைட்டு அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முழுவதும் பகல்ல நீங்க அழுதுங்கன்னா யாராச்சும் பார்ப்பாங்க இல்லையா, பார்ப்பாங்க. அந்த பாதி பேர் நல்லதா எடுத்துக்குவாங்க, பாதி பேர் கெட்டதா எடுத்துக்குவாங்க. எதுக்கு அழுகுறாங்க இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க அவ்வளவு கஷ்டம் போல அதனால அழுகுறான்னு சொல்லுவாங்க. ஆனா நைட்டு அழுகுன்னா யாருக்குமே தெரியாது, எல்லாரும் அசைந்து மூடிட்டு இருப்பாங்க. அதனால இவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு, ராம் முழுவதும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா, அதாவது இரவு முழுவதும் இவன் என்ன பண்ணா, கண்ணீர்னால தன் படுக்கை என்ன பண்றான், ஈரமாக்கி என் கட்டிலே என் கட்டிலே நனைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அழுதுட்டான். அடுத்த 11வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உயரத்தினால் என் கண்கள் குளிர்ந்து போயிடுச்சு. உயரம் அவனுடைய கவலை, உயரம் அப்படின்றது கவலை. அதனால அவனுடைய கண் எப்படி என்ன ஆச்சாமா, குடிவிழுந்து போச்சாமா. சில வேலைகளும் சொல்லுவோம் இல்லையா, ஏன் கண்ணு வந்து இவ்வளோ தகவலை இருக்குது, ஏன் இவ்வளோ மங்களா இருக்குது, ஏன் இவ்வளோ சோகமா இருக்கு, உன் கண்ணை காமிச்சு கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல தாவீதோட கண்களை பிடிச்சி குடிவிழுந்து போயிடுச்சு. அடுத்த பாயிண்ட், என் சத்துருக்கள் அனைவரும் நிமித்தமும் மங்கி போயிடுச்சு. அவன் கண்ணு கூட தெளிவா தெரியலன்னு சொல்றான். அந்த அளவுக்கு அவங்களோட சத்துருக்கள் அதிகமா இருந்தாங்க. சத்துருக்களின் நிமித்தம் அவன் கண்கள் என்ன பண்ணிச்சு, மங்கி போயிடுச்சு. இந்த 13 விண்ணப்பங்களையும் அவங்களுக்கு சம்பளம் வைக்கிறான். என்ன பண்ணாதீங்க, கடிந்து கொள்ளாதீங்க, தண்டியாதீங்க, இறக்கமாதீங்க, பலனற்று போயிருக்கேன், என் எலும்புதான் அழுகுது, மிகவும் வியாகுலப்படுறேன், என்னை விடுவீங்க, ரட்சியுங்க, இழைத்து போனேன், கண்ணீர்னால இருக்கிறேன், உயரத்தினால இருக்கிறேன், என் கண்கள் விழுந்து போன நிலைமையில இருக்கேன், என் கண்கள் மங்கி போன நிலைமையில இருக்குன்னு சொல்லி 13 விண்ணப்பங்களை அழுது சம்பளம். இப்ப நம்மளும் அநேக வேலைகள்ல நம்மளுடைய கஷ்டத்துல நம்ம அநேக விண்ணப்பங்களை வச்சுருக்கோம். ஆனா ஆண்டவரை விசுவாசிச்சிருக்கோம். அடுத்தது 8, 9, 10 3 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 5 பாயிண்ட்ல சொல்றேன். அத்தனை பேரரை நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். இது எல்லாம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய விலகினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்றான், அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நான் இவ்வளவு விண்ணப்பத்தை ஆண்டவரை சமூகத்துல வச்சாலும் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். என் கண்ணிலே நனைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நான் முழுவதும் என் கண்ணீர்னால நல்லா நனைய பண்ணேன். அப்படிப்பட்ட கண்ணீரை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை சொல்றான். ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை 5 காரணங்களும் சொல்லலாம், 5 நம்பிக்கைகளை வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 8, 9, 10 3 வருஷத்துல 5 விதமான நம்பிக்கைகள் இருக்கு. முதலாவது நம்பிக்கை, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 21, 17வது வசனம்.
தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளைக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நம்ம அனைத்து வேலைகள்ல நான் கூட கொஞ்சம் தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் சொல்லி அநேக பாடல் லைன் இருக்கும். அப்ப ஆகார் அழுத வனாந்தரத்துல, அதனால ஆண்டவர் அவருக்கு தண்ணி கொடுத்தாரு, அவர் பிள்ளையை காப்பாற்றினாருன்னு சொல்லி நானும் புரிஞ்சு வச்சிருந்தேன். எத்தனை வாட்டி ஆதியாகமத்தை கரைச்சு குடிச்சிருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் எனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்தாரு. அப்போ நான் பைபிள்ல தேடினேன், என் கண்ணீரை ஆண்டவர் என்ன பண்ணாரு கேட்டாருன்னு சொல்லி பாதின்னு சொல்றோம். அப்ப யாருடைய கண்ணீர் எல்லாம் கேட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் தேடும் போது ஆண்டவர் விளக்கி சொன்னாரு, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரின் சத்தத்தை கேட்டாருன்னு வசனம் இருக்கா? பிள்ளையின் சத்தத்தை தான் கேட்டாரு. இதை என்ன பண்ற அப்படின்னா, துருத்தியில இருந்த ஆபிரகாம் அதிகாரியில இருந்து ஒரு அப்பத்தையும் எடுத்து துருத்தி தண்ணியையும் எடுத்து அவளை அனுப்பி வச்சுட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபா வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சா. துருத்தியில தண்ணீருக்கு செலவழிக்க பின்னாடி அந்த பிள்ளை என்ன பண்ணா, ஒரு செடியும் கீழே போட்டு விட்டு, வனாந்தரத்துல செடியே இருக்காது, சின்ன செடியா தான் இருந்திருக்கும், வெயில் மேல படும். அந்த செடி கீழே பிள்ளை போட்டு பிள்ளை சாகுறது. அப்ப பிள்ளை அழுகுது. பிள்ளை அழுதான்னு சொல்லி போட பண்ணல, ஆனா பிள்ளை அழுகுது. தேவன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அழுவது யாரு? ஆக. ஆனா ஆண்டவர் கேட்டது யாருடைய சத்தம்? இதை எனக்கு நான் மறுபடியும் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறது 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. நான் மறுபடியும் படிச்சு பார்க்கிறேன். அழுதது ஆகாது, பிள்ளை அழுதுன்னு சொல்லி அந்த இடத்துல போடவே. பிள்ளை அழுதுன்னு அந்த இடத்துல ஏதாவது வசனம் இருக்கா? இல்லை. ஆனா பிள்ளை அழுதுருக்கலாம், அந்த வெயில அழுதுருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், ஆகாரின் சத்தத்தை கேட்கல. தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை, உனக்கு என்ன சம்பந்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார், உன் சத்தத்தை கேட்டார்னு சொல்லப்படல. பிள்ளையின் சத்தத்தை, அவன் சத்தத்தை கேட்டார், குழந்தையின் சத்தத்தை கேட்டார். சரி, 20வது வசனத்துல முதல்ல பாத்தீங்கன்னா தேவன் பிள்ளையோட இருந்தார். அப்ப ஆண்டவர் பிள்ளையோட இருந்தாரு. பிள்ளை அழும்போது அவனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆகார் அழுதாது. ஆகார் என்ன பாவம் பண்ணார்? அவர் ஒரு எகிப்திய பெண், அவரோட அடிமை பெண். அவ சாராய் கிட்ட என்ன பண்றா? அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவன் சொல்ற வேலையை நாச்சியாராகி அவகிட்ட அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவன் சொல்றத அவ கேட்டுதான் ஆகணும். அவன் எந்த பாவமும் செஞ்சதும் இல்லை, சொல்லப்படலை. ஆனா அவ ஒரு பாவம் செஞ்சா. நான் மறுபடியும் ஏன் ஆகாரோடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு அவருக்கு அதை சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 16வது அதிகாரத்துல 16:5 சொல்லுங்க. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் முழுமே சுமரும். உமது அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். ஆதர் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, சாராய தன் எஜமானியை, தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணுவது. அது ஒரு பாவம். நம்ம மறுபடி படிச்சு பார்த்தேன். இன்னும் எங்கேயாவது ஏதாவது பாவம் பண்ணிருக்காள் அப்படின்னு சொல்லி பண்ணல. சாராய் ஆபிரகாம்கிட்ட சொல்றேன், எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேலதான் சுமரும். என்ன அடிமை பண்ண உமது மனைவியை கொடுத்தேன், அதாவது உமக்கு மனைவியை கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணினாள். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் உனக்கும் நடுவுல யார் நியாயம் கேட்பாரு? அப்ப இவருடைய சத்தம், அழுகையின் சத்தம் ஏன் கேட்கப்படல அப்படின்னு அவன் செஞ்சிருப்பான். சரி, இஸ்மவேல், அந்த குழந்தை இஸ்மவேல் அழுத சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டான்னு கேட்கப்படும் இல்லையா? அப்ப இஸ்மவேல் நல்லவனா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனும் நல்லவன். ஆனா பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அவன் நல்லவன் இல்லைன்றதை நம்ம ப்ரூவ் பண்றேன். 12வது வசனம் படிங்க. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருப்பான். அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும். இவனும் நல்லவன் கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் சத்தத்தை கேட்டான். ஆனா அவன் தொடர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அதனால அவன் அப்படிதான் பண்ணுவான். அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக ஆப்போசிட்டா குடியிருப்பான், அவனுக்கு விரோதமா நடந்துப்பான்னு சொல்லி முதலே முன்னிறுத்தப்பட்டவன். இப்போ அழுகையின் சத்தத்தை தாவீது அழுதான். அந்த
அவங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆண்டவர் மனாந்தரத்துல இருக்கக்கூடிய அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் விண்ணப்பத்தை கேட்டார். ஆண்டவர் யாருடைய விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்னா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இங்க தாவீது விசுவாசத்தினால சொல்றான், கர்த்தர் என் ஜெபத்தை கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்னு சொல்றான். அப்போ பைபிள்ல இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படின்னா எசேக்கியா. இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கான். எஸ்ஐயா வந்து நீ செத்து போக உன் வீட்டு கல்வியை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி சொல்றான். நீ கிடைக்க மாட்டே மறித்து போயின்னு சொல்றான். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கர்த்தாவே நான் உங்க முன்பாக எப்படி இருந்தேன், உண்மையும் மனமுட்டமா இருந்தேன், ஒரு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்ததுன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுனா. எசேக்கியா மிகவும் அழுதான். அந்த அழுகின் சத்தத்தை, அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் என்ன பதில் சொல்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அப்போ விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்பார். தாவீது அதனால விசுவாசமா சொல்றான், என் விண்ணப்பத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, கேட்பீங்க அப்படின்னு சொல்றான். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அவன் விசுவாசமா சொல்றான். ஜெப விண்ணப்பங்கள் பார்க்கணும் இல்லையா, 13 விண்ணப்பங்களை பார்க்கணும். அடுத்ததாக அவனே சொல்றான் விசுவாசமா, என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசமா சொல்றான். ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை எல்லாம் நிறைவேற்றோட ஜெபத்தை பைபிள்ல நம்ம பார்க்கலாம். அண்ணாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்ட நிறைவேற்றோட ஜெபத்தை பார்க்கலாம். ஒன்று மட்டும் நான் சுட்டி காமிக்கிறேன். 2 நாளாகவும் 33:13 வருஷம். 2 நாளாகவும் 33:13 வருஷம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்போது மனாசே அறிந்தார். மனாசே வந்து 12 வயசுல ராஜாவானா, 55 வருஷம் எருசலேமில ராஜாவாய் அரசாண்டான். இவன் 2வது வருஷம் படிங்க 33:2. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எப்படிப்பட்டவனா இருந்தா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடியவனா இருந்தான். என்ன பொல்லாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகப்பனாரி எசேக்கியா தகுதி போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுத்துட்டு விக்கிர தொகுப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து, இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்துல பலிபீடங்களை கட்டி அவன் வந்து அதை என்ன பண்றான். அடுத்த வருஷம் 4வது வருஷம் பாத்தீங்கன்னா, எருசலேமிலே நாமம் என்றைக்கு விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான். அவன் இன்னும் குமாரரின் பலதாகிலே தன் குமாரரை தீ பிடிக்க பண்ணினான். இன்னும் பாத்தீங்கன்னா 4 பார்த்தான், விழி சூழ்நிலை அனுசரிச்சான். 5 பார்த்தான், விழி சொன்னான். விழி சொல்றவங்களை தேடி போனான். கர்த்தருக்கு கோபம் உண்டாக ஒரு பார்வைக்கு மிகுதியானதை பொல்லாததை செய்தான். இப்படிப்பட்ட மனாசே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, கெஞ்சி கேட்கிறான் அவங்களுடைய சமயத்துல. இந்த தாவீது சொன்னா என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் கெஞ்சி ஆண்டவர்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு இவன் கெஞ்சுதலி ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். இதுதான் நம்ம இதுல கற்றுக்கொள்ள வேண்டும். 12வது வருஷம் படிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் எப்படி நெருக்கப்பட்டான், இவ்வளவு பாவத்தையும் செஞ்சான். அதனால என்ன தண்டனை வந்து பாத்தீங்கன்னா, அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகள் வந்து அவன் மேல வந்தாங்க. அவர்கள் மனாசேயின் 11வது வசனத்தில் சொல்லப்படுது, மனாசேயை முச்செடியை குறித்து 2 வெண்கல சங்கிலினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு
எங்க கொண்டு போக மாட்டான், பாவியோனுக்கு கொண்டு போக மாட்டான். இப்படி அவன் நெருக்கப்படுகையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவன் கண்ணை என்ன பண்ணாங்க, அவனை முச்சடியில பிடிச்சாங்க, 2 வெண்கல சங்கினா கட்டி பாவியோனுக்கு கொண்டு போனாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட நெருக்கத்திலையும் தன் தேவனை நோக்கி கெஞ்சி, தன் பிதாக்களின் தேவன், இப்பதான் ஆண்டவர் பத்தியே அவனுக்கு ஞாபகம் வருது இல்லையா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணான், இஸ்ரவேல் தோப்புல தேவனுடைய ஆலயத்துல பலிபீடங்களை கட்டி அதுல பலியிட்டு வான சேவைகளை பண்ணி கொண்டிருந்த மனாசே இப்போ நெருக்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில தன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது, அவன் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணும்போது, அவன் கெஞ்சி வெட்டி இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்பவும் என்ன பண்ணாரு, எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிவித்தான். அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதனால ராமராஜா அங்க சொல்றான், விசுவாசமா சொல்றான், என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். 10வது வசனம் சொல்லுது, என் பகைஞர் எல்லோரும் வெட்டி மிகவும் கலங்கி போவார்கள், அவங்க பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்டப்படுவார்கள். இவன் பகைஞர்கள் சத்துருக்கள் சொல்றது எல்லாமே எப்படி பாத்தீங்கன்னா 38வது சங்கீதத்துல தெளிவா இருக்கும். என்னுடைய தோழரும் என்னுடைய சிநேகிதரும் என் வாதை கண்டு என்ன பண்ணாங்க, விலகி போனாங்க. என் இனத்தாரும் தூரத்துல இருந்துதான் எங்க பார்த்தாங்க. அவங்கதான் பழைய சத்துருக்கள். அவங்க சத்துருவா இருந்தது அடவே சொல்றாரு, உன் வீட்டாரு உனக்கு சத்துருன்னு சொல்றாரு இல்லையா? அது பகைஞ்சா சத்துருவா இருந்தவங்க எல்லாமே அவனை சுத்தி இருந்தவங்க தான். அவங்க எல்லாரும் எப்படி போவாங்க, வெட்டி மிகவும் கலங்கி போவாங்க. அவங்க பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். 5வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, மரணத்தில் உன்னை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உன்னை துதிப்பவன் யார்? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய விண்ணப்பத்தை தாழ்வு வச்சிருந்தாலும் விண்ணப்பம் எவ்வளவு வச்சாலும் விசுவாச அறிக்கை செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணணும், துதிக்கணும். நம்ம துதிச்சிருக்கோமா, நன்றி செலுத்திருக்கோமா? போன வாரம் சில விண்ணப்பங்களை வச்சு போயிருக்கோம், அது இந்த வாரத்துல நடந்திருக்கும். ஆனா இந்த வாரம் வந்து அந்த அந்த காரியத்தை சொல்லி அதை மென்ஷன் பண்ணி நம்ம வந்து நன்றி செலுத்திருக்கோம். ஆண்டவர் பாப்பாங்க இல்லையா? நீ போன நேரத்துல வந்து என்ன பண்ண, விண்ணப்பத்தை வச்ச, நான் அதுக்கு உனக்கு என்ன பண்ண, பலன் கொடுத்தேன், பதில் கொடுத்தேன். ஆனா நீ என்ன பண்ணல, எனக்கு நன்றி செலுத்தல. அப்ப இந்த வாரம் விண்ணப்பம் பண்ணா கேட்பாரா, கேட்க மாட்டாரு இல்லையா? அப்ப நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய், துணி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம வாழும் போதுதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, எப்படிப்பட்ட நெருக்க சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதத்தை வீட்டுல போய் மறுபடியும் தியானிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் போஜனமாக்கி கொடுப்பார். ஆமென்.